அன்புள்ளவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அதிகாலையில் எழுவது என்பது கூடாத காரியமாக இருக்கிறது. விடியற்காலம் என்றால் என்ன என்பதை பலரும் மறந்துவிட்டோம். விடியற்கால எழுவது முன்னோர்களோடு போய்விட்டதோ என்று எண்ண தோன்றுகிறது. அதிகாலை எழும்பி வேலைகளை ஆயத்தப்படுத்தும் போது அந்த நாள் முழுவதும் நம் மனம் லேசாக இருப்பதை உணர முடியும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதையும் நாம் அறிவோம். ஆனாலும் நாம் அதை அலட்சியப்படுத்தி விடுகிறோம். வேதத்திலே பரிசுத்தவான்கள் அதிகாலையில் விழித்தவர்களை பார்ப்போமா? ஆதியாகமம் 22 அதிகாரம் 3 ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து கழுதையின் மேல் சேணம் கட்டிக்கொண்டு தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக்கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு போனான் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 28 அதிகாரம் 18 அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான் என்று பார்க்கிறோம். யாத்திராகமம் 8 அதிகாரம் 20 கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போக விடு என்று சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 3 அதிகாரம் 1 அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தேமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும்படி அங்கே ராத் தங்கினார்கள் என்று பார்க்கிறோம். மார்க் 1 அதிகாரம் 35 இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஆம் சகோதர சகோதரிகளே, தாவீது கூட அதிகாலமே எழுந்து ஜெபம் செய்வாராம். நாமும் அதிகாலம் எழுந்து கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்துவிட்டு அந்த நாளை தொடங்கினால் எல்லா காரியமும் நன்மையிலே முடியும் தானே? இனி அப்படி செய்வோமா? நாம் கர்த்தரை தேட அதிகாலம் தானே சிறந்தது. வாழ்த்துக்கள். ஆமென்.